வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ 10th செப்டம்பர் ஷிஃப்ட் 2 அண்டு 3ல் உள்ள டஃப் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டஃப் ரீசனிங் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம ரீசனிங்கில் அட்டன் பண்ணுற வரைக்கும் தெரியும். ஸோ 25 கொஷின்ஸ் இருந்தால் ஒரு 18 to 20 வந்து நம்ம எப்படியும் அட்டன் பண்ணிடுவோம். நார்மலாக வந்து பேசிக் ப்ரிப்ரேஷனில் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலுமே நம்ம 18 to 20 அட்டன் பண்ணிடுவோம். ஒரு 4 or 5 கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 or 5 கொஷின்ஸுமே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா நமக்கு ஓவரால் மார்க்ஸில் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் அந்த எந்தெந்த கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அப்படியே வீடியோவாக போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது கண்டினியூஸாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்க முடியலனாலும் கொஷின்ஸ் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு அது ஆன்சர் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த டயர் 2க்கு இல்லை டயர் 1க்கு சிஜிஎலுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொஷினில் ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு many triangles are there in the given figure? எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் ஃபிகரில். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு ஒரே ஒரு கோடு மட்டும் இப்படி நடுவில் இருந்ததுன்னா இதில் நம்ம சொல்லிடலாம் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குன்னா 2. ஸோ அதே மாதிரி இல்லை கரெக்டாக இதே மாதிரி 2 லைன் போட்டு இதில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 8. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டாக உள்ளது. இதில் வந்து நம்ம கவுண்ட் பண்ணனாலும் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ 1 2 3 4 இது மட்டுமே 4 இருக்கும். ஸோ இது ஒன்று 5 6 மறுபடியும் இப்படி ஒன்று 7 இப்படி ஒன்று 8 டோட்டலாக 4 + 4 8 இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ்டு பேட்டர்ன். எப்போவுமே இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் பார்க்குறப்ப ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங் ஃபிகருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நார்மலாக வந்து எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 8. அதுமாதிரி இந்த பேட்டர்னில் எப்போவுமே இது கேட்பாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா 3. ஸோ இது ஒன்று இன்க்ரீஸ் ஆக 3 ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இது வந்து 2 + 1. அதேமாதிரி இது 3 + 2 + 1. ஸோ இது எவ்வளோ இருக்குன்னா இதில் 6 ட்ரையாங்கிள் இருக்கும். இதெல்லாம் வந்து காமனாக வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னில் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சம்மில் பார்க்கலாம். நமக்கு இப்போதைக்கு இது மட்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. டோட்டலாக எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராமுக்குள்ளே 8 இது வந்து ஃபிக்ஸ்டுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டரில் இது ஒன்று இருக்குது, இந்த குட்டியாக இது ஒன்று இருக்குது, 1 2 3 இது ஒன்று 4 இது ஒன்று 5 6 இது ஒன்று 7 இது ஒன்று 8. ஸோ 8 உள்ளே ஒரு 8 வெளியில் ஒரு 8 டோட்டலாக வந்து 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதுமாதிரி கவுண்டிங் ஃபிகர் சால்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபிக்ஸ்டு பேட்டர்னில் கொஞ்சம் இருக்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவுட்டரில் உள்ளதை நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Each vowel in the word similar is changed to the following letter in the English alphabetical order and each consonant is changed to the preceding letter in the English alphabetical order. How many letters are there in the English alphabetical order between the letter which is second from the left and third from the left in the group of letters thus formed? அவ்வளோதான். இதில் வந்து கொஷின்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறப்ப டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ பார்க்க தான் 4 லைனில் இருக்க மாதிரி இருக்கும்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக உள்ளது தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்சனண்ட் ஈச் கான்சனண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெசிடிங் லெட்டர். கான்சனண்ட் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரில் எழுதிக்கிடணும். அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல். ஸோ இதில் ஈச் வவ்வல் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபாலோயிங் லெட்டரில் எழுதிக்கணும். அதுமாதிரி கான்சனண்ட்டை வந்து ப்ரெசிடிங் லெட்டரில் எழுதிக்கணும். ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கிவன் வேர்டு வந்து என்னென்னா சிமிலர், SIMILAR. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வவ்வல் வந்து ஃபாலோயிங் லெட்டரில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் வவ்வல் AEIOU. ஸோ ஐக்கு அப்புறம் வந்து என்ன வரக்க போகுது J, ஐக்கு அப்புறம் J, ஏக்கு அப்புறம் B. இதெல்லாம் ஃபிக்ஸாக பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு கான்சனண்ட் வந்து ப்ரெசிடிங் லெட்டரில் எழுத போகிறோம். ஸோ கான்சனண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்ரு முன்னாடி. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு எழுதினா போதும். 6 Sன்னு வரும். ஸோ 6 இதுக்கு Sக்கு முன்னாடி 6. அதேமாதிரி இதுக்கு Mக்கு முன்னாடி Lக்கு முன்னாடி K, அதேமாதிரி Rக்கு முன்னாடி Q. இதான் வந்து நமக்கு கிவனாக கிடச்சிருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட்டு, தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட்டு, இது ரெண்டுக்கு இடையில வந்துட்டு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் வந்து J, தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் வந்து L. ஜேக்கும் எல்லுக்கும் இடையில ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்க போகுது K.
ஸோ ஆன்சர் வந்து 1. இதுமாதிரி சிம்பிளாக உள்ளதான். இதுமாதிரி நிறைய பேர் ஆனால் அட்டன் பண்ணலை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட் த ஆப்ஷன் ஃப்ரம் த 5th லெட்டர் கிளஸ்டர் வேர்ட். ஓகே, இதில் வந்துட்டு ஏதாவது இது நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி பார்க்குற மாதிரி பார்ப்போம். இல்லைனா அது வரலன்னா ரிவர்ஸ் பேட்டர்னில் வச்சு வர மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிக்கும் பிக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்பராக வவல்ஸ் நமக்கு அந்த லெட்டர் பொசிஷன் தெரிஞ்சுன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டி வந்து 4. ஃபஸ்ட்டு இதை எல்லாமே எழுதிடுங்க. டி வந்து 4, ஓ வந்து 15, ஒய் வந்து 25, அதுமாதிரி பி வந்து 16, ஏ வந்து 1, கே வந்து 11. ஸோ 4 + 12 போட்டால் 16 வந்துடும். அதுமாதிரி 15 + 12 போட்டால் 27 வந்துடும். ஸோ 27 வந்துச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். 26னால் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ 27 பார்க்குறப்ப நெக்ஸ்ட்டு ஒரு 1 மட்டும் வரணும். ஸோ ஏ மட்டும் வரும், 1 மட்டும் வரும். ஸோ +12 போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுமாதிரி 25 + 12ன்னு போடுறப்ப என்ன வரும்னா 37 வரும். ஸோ 37 சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், 11 சொல்லலாம். ஏன்னா 37 26 + 11 சொல்லவும் செய்யலாம். ஸோ நமக்கு அதே பொசிஷனில் தான் போகுது. அதேமாதிரி அடுத்ததுலேயே நீங்கள் அதேமாதிரி செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். எல்லாமே +12 ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பி 12 + 12 14 இருக்குது என்னு. அதுமாதிரி க்யூ வந்து என்னது 17 + 12 வந்து 29 வரும். 29னா 3 வரணும். சி இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி எம் வந்து 13 + 12 வந்து 25 வரணும். அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வந்து 9th பொசிஷன் +12 பார்க்குறப்ப 21 வரும். ஸோ 21 பார்க்குறப்ப இங்கே யூ வரும். யூ வரப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து எல்லை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல் வந்து 12 + 12ன்னு பார்க்குறப்ப 24 வந்துடும். ஸோ 24னா எக்ஸு. ஸோ இதுதான் ஆப்ஷன். இது கண்டிப்பாக வராது. இதுமாதிரி வந்துட்டு இந்த பொசிஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுவுமே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆக தான் செய்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which two numbers should be interchanged to make the given equation correct? ஓகே, இதில் வந்துட்டு என்னென்னா டிஜிட்ஸ் மாற்ற சொல்ல நம்பர்ஸாகவே மாற்ற சொல்லிட்டாங்க. நம்பர்ஸாக மாற்ற சொல்லிட்டு எது ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு என்னென்ன அப்ரோச் இருக்குமோ எல்லா இதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும் போர்ட் மாஸ் படி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் வரும். ஓகே, அப்போ வந்துட்டு நமக்கு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு டேரெக்டாகவே இதில் சால்வ் பண்ணியே செஞ்சுட்டு பார்க்கலாம். இது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன பண்ணலான்னா யூனிட் டிஜிட். ஸோ யூனிட் டிஜிட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி ஆப்டிடியூட் அதுக்கு எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் சம். இதெல்லாமே வந்துட்டு கொஷினை வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டாக செய்யலாமோ அந்த இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம செய்கிறப்ப அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அதை வந்து நம்ம செஞ்சுட்டே நம்ம வந்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 116 and 192 116 and 92 இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 92 இருக்கிற பிளேஸில் வந்துட்டு 116 வரப்போகுது. ஸோ 116 / 4 இதை டேரெக்டாகவே நீங்கள் எழுதிடுங்க. ஸோ 116 / 4னால் என்ன வரப்போகுது, 58 29 வரும். ஸோ முன்னாடி மைனஸ் இருக்கனால 29 அதை அப்படியே எழுதிடுங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த மல்டிப்ளிகேஷனை அப்படியே எழுதிடுங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் 25 × 2 50 இதை அப்படியே எழுதிடுங்க 50. அடுத்து முன்னாடி -20 இருக்கும் போது இதுக்கு முன்னாடி வந்து 92 இருக்கும் போது, ஏன்னா 116 92 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் யூனிட் டிஜிட் 2 இது 0. ஸோ ப்ளஸில் உள்ளதுக்கு யூனிட் டிஜிட் 2 வருது, மைனஸ் உள்ளதுக்கு யூனிட் டிஜிட் 9 வருது. ஸோ 2 - 9 பார்க்குறப்ப -7 வருது. -7 இல்லைன்னா +3ன்னு வருமா? ஓகே, -7 இல்லைனா +3ன்னு வரப்போகுது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 150 தான் இருக்குது. ஸோ இதிலே வந்துட்டு நமக்கு என்ன சொல்லிடலாம், ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிடலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். 25 20 இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிடலாம். ஸோ 92 / 4ன்னு பார்க்குறப்ப 46 23 முன்னாடி மைனஸ் இருக்குது, அதை அப்படியே எழுதிடலாம். ஸோ இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடுறேன். அடுத்து வந்துட்டு 25 20 இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 20 இங்கே வந்துடும், 25 இங்கே வந்துடும். ஸோ 20 × 2 40 வரும். அதுமாதிரி -25 முன்னாடி வந்துட்டு 116 அப்படியே இருக்க போகுது. ஓகே, இதில் வந்துட்டு இப்போ யூனிட் டிஜிட்னு பார்க்குறப்ப ப்ளஸில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணால் 6 இருக்க போகுது.
அதுமாதிரி மைனஸில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணால் -8 இருக்குது. ஸோ 6 - 8னா -2, -2னா +8. இதுக்குரிய யூனிட் டிஜிட் 8 வருது. ஸோ இதுலேயும் பார்க்குறப்ப கண்டிப்பாக வராது. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஷார்ட்டாக ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஷின் வேகமாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து 2 and 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 and 4 இப்போ வந்துட்டு 92 / 2ன்னு வருது. ஸோ -46ன்னு இருக்க போகுது. அடுத்து வந்துட்டு 25 × 4ன்னு இருக்க போகுது. ஸோ 25 × 4ன்னு பார்க்குறப்ப 100 -80 100 இங்கே 20 இருக்க போகுது. 100 - 20 முன்னாடி வந்து அதே 116 இருக்க போகுது. ஸோ 116 6 - 6 0ன்னு வந்துடும். ஸோ கரெக்டாகவே இதில் நமக்கு யூனிட் டிஜிட் கரெக்டாகவே மேட்ச் ஆகுது. அதனால் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 116 - 46ன்னு போடுறப்ப 70 வரும். 70 + 100 - 20ன்னு போடுறப்போ 150 வந்துடும். ஸோ இது வந்து சிம்பிளாக உள்ளது தான். இதை டேரெக்டாக செய்கிறதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஷார்ட் அப்ரோச் இருக்கோ எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணால் நம்ம கொஞ்சம் வேகமாக செஞ்சிடலாம். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம். How many squares are there in the given figure? ஓகே, இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வச்சு சம்ம வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிடலாம். அதேமாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் வந்து இந்த மாதிரி பொசிஷன்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து எவ்வளோ இருக்க போகுது 5, 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். அதே மாதிரி இதோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஸோ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதை வச்சு நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸு இது எல்லாமே இதில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காமனாக என்னென்ன பேட்டர்ன் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதே மாதிரி இங்கன்னு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இதில் மட்டும்னா 2 வந்துடும். அதே மாதிரி கீழே டிட்டோவாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவுமே அப்போ என்னவாக இருக்க போகுது, இன்னொரு 2 ஸ்கொயர் இருக்க போகுது. ஸோ 2 + 2. அதுமாதிரி இப்போ இது மட்டும் பாருங்களேன். ஸோ இது மட்டும் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னில் உள்ள மாதிரி இருக்குது, இந்த பேட்டர்னில் உள்ள மாதிரி. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்னு பார்க்குறப்ப எவ்வளோ இருக்க போகுதுன்னா 5. இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம சிம்பிளாக ரெடியூஸ் பண்ணிடுவோம். 2ன்னு தெரிஞ்சு போச்சு, 5ன்னு தெரிஞ்சு போச்சா டக்குன்னு நம்ம அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு என்ன ஸ்கொயர் இருக்க போகுது, இது ஒரு ஸ்கொயர் இருக்குது, இது ஒரு ஸ்கொயர் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 ஸ்கொயர் வந்துடுது. ஸோ +2. அதுமாதிரி அவுட்டரில் பெரியஸாக ஒரு ஸ்கொயர் இருக்க போகுது +1. இன்னொரு ஸ்கொயர் வந்துட்டு என்னென்னா இங்கே உள்ள ஒரு குட்டி ஸ்கொயர் வந்து எல்லோரும் நம்ம விட்டுருவோம். ஸோ இதுக்குள்ளே இந்த குட்டி ஸ்கொயர் வந்து நம்ம இந்த ஃபிக்ஸ்டு பொசிஷனில் உள்ளப்போ ஆட் பண்ணிடுவோம் இந்த ஸ்கொயரை. ஆனால் இந்த ஸ்கொயர் வந்து நம்ம எதுலேயுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதை வந்து ஒன்று ஆட் பண்ண மறந்துடும். ஸோ இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இன்னொரு +1 இருக்கும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் வந்து பார்க்குறப்ப 2 + 2 4, 4 + 2 4, 4 + 5 9, 9 + 2 11, 11 + 2 13. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு சம் வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் இருக்கோ அதை அப்படியே வந்துட்டு எடுத்து அதே மாதிரி சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக செய்யலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ப்ரெசன்ஸ், அபண்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்து அதில் அதிகமாக இருக்குமா. ப்ரெசன்ஸ்னால் நார்மலாக ஏதோ ஒரு இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அபண்டன்ஸ் கொடுக்குறப்ப ஸோ அதோட வேல்யூவில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு ஏதாவது ஒரு குவான்டிட்டினா அந்த குவான்டிட்டியில் உள்ள எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுமாதிரி இப்போ நௌரிஷ்னால் என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து அதை நர்ச்சர் பண்ணி அதை வந்து வளர்க்குற மாதிரி. ஸோ நெக்லெக்ட்னால் அதை வந்து கைவிடுற மாதிரி. இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது. அதுமாதிரி இன்ஃபைனைட் காஸ்மிக்னு பார்க்குறப்ப இது வந்து வரலாம். ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு இன்ஃபைனைட்டுங்கிறது ஒரு என்லெஸ்ஸாக இருக்கிறது. அதுமாதிரி காஸ்மிக்குங்கிறது ஃபுல்லாக என்டையராக ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறப்ப வந்து காஸ்மிக்னு சொல்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இன்ஃபைனைட் காஸ்மிக் இது வந்து வரலாம். மீதி 2 ஆப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். அதுமாதிரி அப்ஸ்ட்ராக்டு, கான்க்ரீட். அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ட்னால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறாப்புல. அதுமாதிரி கான்க்ரீட்னாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அது ரொம்ப வந்துட்டு டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இதில் கிடையாது. ஸோ இது வராது. அதுமாதிரி கான்சைஸ், வெர்போஸ். கான்சைஸ்னால் சுருக்கமாக சொல்கிற மாதிரி, வெர்போஸ்னால் ஒரே இதை வந்து சுற்றி திரும்ப சொல்லிகிட்டே இருக்க மாதிரி. ஸோ இது ரெண்டுமே வர மாதிரி இருக்கிறத பார்த்தாங்கன்னா இது ரெண்டுமே வராது.
ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஃபைனைட், காஸ்மிக் இது தான் வர மாதிரி இருக்குது. ஓகே, அதனால் இது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 62 is related to 79, 90 is related to 119, 14 is related to இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்களே ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கேட்குறப்ப ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப 62க்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் வந்து 64, அதுமாதிரி 79க்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் வந்து 81. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, 8 ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்க போகுது, இதில் வந்து 9 ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்க போகுது, அவ்வளோதான். அதேமாதிரி அடுத்தடுத்த பேட்டர்னில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 98 நியரஸ்ட்டாக உள்ள ஸ்கொயர் 100, 119 நியரஸ்ட்டாக உள்ள ஸ்கொயர் 121. ஸோ என்ன வரப்போகுது, 10 ஸ்கொயர் மைனஸ் 2, இது வந்து 11 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ 10 இருந்துச்சுன்னா அடுத்து ஒன்று கூட் பண்ணி 1 வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் பண்ணி. அதுமாதிரி 14 பார்க்குறப்ப 4 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு போடுறப்ப 14 நமக்கு வரும், 16 மைனஸ் 2 14 வரும். அடுத்தது பார்க்குறப்ப 5 ஸ்கொயர் மைனஸ் 2, 5 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு இருக்கும், அதான் ஆன்சர். ஸோ 25 மைனஸ் 2 23. இதுவுமே நிறைய பேர் செய்கிறதில்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு அந்த லாஜிக் வந்து திங்க் பண்ணதுக்கு ஐடியாலாம் கொஞ்சம் வராமல் இருக்கும். ஸோ இதுமாதிரி நிறையா கொஷின்ஸ் இதுமாதிரி பார்க்க நமக்கு வந்து கொஷின் சால்வ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது கொஷின் பார்க்கலாம். 81 இதில் வந்துட்டு என்ன நாட் பிலாங் டு தட் குரூப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 81, 118, 91, 52, 68, 51. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு மைண்டில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்றுமே வராத மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக காமனாக உள்ள பேட்டர்ன் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவோன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்துட்டு இதுக்குரிய ஆவரேஜ் இல்லைனா அதை மல்டிப்ளை பண்ணால் வர மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள டேர்ம் வர மாதிரி இல்லை. அதுமாதிரி இதுலேயும் பார்க்குறப்ப அதே மாதிரி இல்லை. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ளது ஆவரேஜாக வர மாதிரி இல்லை. அடுத்து வேறு என்ன பண்ணலான்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த நடுவில் உள்ளது சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ காமனாக வருது, நம்பர்ஸ் காமனாக வருதான்னு பாருங்கள். ஸோ அதுவும் வரலான்னா நம்ம அடுத்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு செக் பண்ண பார்க்க போயிடலாம். ஸோ 81 + 91 பார்க்குறப்ப 172 வரும். 172 - 118 பார்க்குறப்ப ஸோ எவ்வளோ வருது, 54 வருமா? ஸோ 54 வரும். 172 மைனஸ் வந்து 118 போடுறப்ப 54 வரும். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப 103 - 68 இருக்க போகுது. ஸோ 103 - 68 இருந்துச்சுன்னா 35 வரும். ஸோ இதுலேயுமே எதுவுமே காமனாக இருக்கிற மாதிரியே இல்லை. ஸோ அதுவுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 170 - 104 66. இதுலேயுமே வந்து எதுவுமே காமனாக வரல. ஸோ இந்த மாதிரி இது எதுவுமே வரல அப்படிங்கிறப்ப அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஏதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டு ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் இது வந்து காமனாக ஏதாவது டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுமாதிரி இதில் வந்து பார்க்குறப்ப நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ 81 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 52 வந்துட்டு நமக்கு 4 இல்லை 13 அதால் தான் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து 99. ஸோ 99 என்ன சொல்லலாம், 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து அதே மாதிரி இங்கே 21 இருக்குது. ஸோ 21 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதிலே வந்து நம்ம ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு 3 நம்பர் காமனாக இருக்குது. அதை வச்சு நம்ம ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வச்சு இல்லைனா 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணால் வர மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ 81 / 3 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 27 வரும். ஸோ 27 + 91 போட்டிங்கன்னா நமக்கு 118 வருது. ஸோ இது டிவைடட் பை 3 போட்டு ப்ளஸ் தேர்ட் டிஜிட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுமாதிரி இங்கே 99 டிவைட் பை 3 போட்டால் 33 வரும். ஸோ 71 + 33 போடுறப்ப 104 வருது. அதுமாதிரி இங்கே 21 டிவைட் பை 3ன்னு போடுறப்ப 7 + 31 போடுறப்ப 38. ஸோ இதில் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் டிவைடட் பை 3 ப்ளஸ் தேர்ட் நம்பர் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர், இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டிவைட் பை 3 போட்டுட்டு அது கூட இந்த தேர்ட் நம்பர் ஆட் பண்ணால் செகண்ட் நம்பர் வருது. ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 3 4 இது எல்லாத்துலேயும் காமனாக வருது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக உள்ளது இது மட்டும்தான். ஏன்னா இதில் வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரியே இல்லை. ஸோ நான் நாட் பிலாங் டு த குரூப்னு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். இது மூணுமே வராது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம்.
173, 246, 148, 196. ஓகே, இது நமக்கு வந்து பார்த்தாலே ஒரு இது ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஈவன் நம்பரில் வர மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து இன்ட்டு 2 வர மாதிரி ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 246 இன்ட்டு டிவைட் பை 2 போட்டால் 123. ஸோ 123 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 246 வரும். அதுமாதிரி 98 வந்து நமக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 196 வரப்போகுது. ஸோ இதில் வந்துட்டு இதுக்கு நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே 173 இருக்குது, இங்கே 123 இருக்குது. ஸோ ஒரு 50 சப்ராக்ட் ஆகிருக்கு. அதுமாதிரி இங்கே 148 இருக்குது, இங்கே 98 இருக்குது. ஸோ ஒன்று 50 சப்ராக்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இதை வந்துட்டு நம்ம இன்னுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா யூனிட் டிஜிட் இதுலேயுமே அப்ளை பண்ணலாம். ஏன் யூனிட் டிஜிட் அப்ளை பண்ணலான்னா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்ம 50ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 50ஆல் சப்ராக்ட் பண்ணிட்டு மல்டிப்ளைட் பை 2. ஸோ 50ஆல் நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளைட் பை 2ன்னு போடுறப்ப இந்த லாஸ்ட்டு யூனிட் டிஜிட் காமனாக தான் இருக்க போகுது. ஸோ 2 × 2 போட்டோன்னா இங்கே 4 வர மாதிரி இருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக வராது. அதுமாதிரி 9 × 2 இங்கே போட்டோன்னா இங்கே 8 வர மாதிரி இருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக வராது. 7 × 2 போடுறப்ப இங்கே 14 4 வர மாதிரி இருக்கணும். ஸோ இது வர சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி 4 × 2 போடுறப்ப இங்கே 8 வர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே நம்ம செக் பண்ணாலே போதும். மறுபடியும் அந்த 50 சப்ராக்ட் பண்ணி தான் செக் பண்ணணும்னு தேவையில்ல. ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்துட்டு அடுத்துக்கூட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு 127 இருக்குது. அதுலேருந்து 50 சப்ராக்ட் பண்ணால் 77. 77 × 2 போடுறப்போ 154 இருக்கணும். ஸோ 154க்கு 194 தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது. லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 154 மைனஸ் 50 பார்க்குறப்போ 104. 104 × 2 போடுறப்போ 208. ஓகே, இதில் வந்து சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டடி த வென் டயக்ராம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோஸ். ஓகே, ஸ்மார்ட், பொலைட், எஜுகேட்டட். இதில் வந்துட்டு ஹவு மெனி ஸ்மார்ட் பீப்புள் ஆர் பொலைட். ஓகே, இதில் வந்துட்டு நிறைய பேர் ஒருத்தர் என்ன டவுட்டு கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்மார்ட் பீப்புள் ஆர் பொலைட்னா ஸ்மார்ட்டு இது, அதே மாதிரி பொலைட்டுங்கிறது இது. ஸோ இது ரெண்டுக்குமே காமனாக 12 மட்டும்தானே சார் இருக்குது, 12 தானே போடணும், ஏன் 19 போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்கு வந்து நான் என்ன ஐடியானா, ஃபஸ்ட்டு இந்த 7ங்கிறது என்னங்கிறது பாருங்கள். இந்த 7 வந்து என்ன இதாக இருக்குது, ஸ்மார்ட்டாகவும் இருக்குது, பொலைட்டும் அதில் வரும், பொலைட்டும் வரும், எஜுகேட்டடும் வரும். ஸோ இந்த மூணுமே வந்து 7ங்கிறதுல வந்து மூணுமே இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஆர் பொலைட்னு கேட்டால் அதுலேயுமே 7 வரும், பொலைட் ஆர் எஜுகேட்டட்னு கேட்டால் அதுலேயுமே 7 இருக்கும், ஸ்மார்ட் ஆர் எஜுகேட்டட்னு கேட்டால் அதுலேயுமே 7. ஏன்னா அந்த 7 வந்து காமனாக எல்லா இதுலேயுமே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த இது செய்கிறதுக்கு ஈஸியாகிடும். ஸோ ஹவு மெனி ஸ்மார்ட் ஆர் பொலைட்டுன்னு கேட்குறப்ப அதனால் என்ன தான் வரும்னா இது ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ 12 + 7 வந்து 19. அதே மாதிரி ஒருவேளை இந்த 12 மட்டும் வர மாதிரி வரணுன்னா அவங்க எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, அதை ஹவு மெனி ஸ்மார்ட் பீப்புள் ஆர் ஒன்லி பொலைட். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்லி பொலைட் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 7 வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இந்த 12 மட்டும் வரும். அவங்க சொன்ன மாதிரி இந்த 12 மட்டும் தான் வரும். ஏன்னா வந்துட்டு ஒன்லி பொலைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஜுகேட்டட் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா இது சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 7ங்கிறதுக்குரியது ஏன் இப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி இந்த ஒன்லி கேட்டாங்கன்னா நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து நமக்கு சிம்பிளாக வந்து ஹவு மெனி ஸ்மார்ட் பீப்புள் ஆர் பொலைட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12 + 7 19 வந்துடும். ஓகே, தேங்க்யூ.